வணக்கம் விரோதினி. தென் மாவட்டங்களில் கனமழை பதிவான நிலையில் தூத்துக்குடியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக இன்று தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று இரவு மதுரை செல்ல இருந்த முதலமைச்சர் நாளை நேரடியாக தூத்துக்குடி செல்வதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் டிசம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். இந்த நிலையில் தேவையான மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசின் சார்பாக எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களும் அரசு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தனர். மேலும் இந்த சூழ்நிலையில் முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தூத்துக்குடிக்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த தூத்துக்குடி முதலமைச்சர் செல்ல இருந்த நிலையில் நேற்று தலைநகர் டெல்லியில் தமிழக முதல்வர் நேற்று தமிழக முதல்வர் டெல்லியில் இந்திய கூட்டணி நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றதால் இன்று தமிழக முதல்வர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினால் இன்றும் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாளை சென்று ஆய்வு மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று இரவு சென்னையிலிருந்து மதுரை புறப்பட்டு விமானம் மூலமாக மதுரை புறப்பட்டு நாளை தூத்துக்குடியில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் இன்றைய மதுரை பயணம் ரத்து செய்யப்பட்டு நாளை காலை 10 மணி அளவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தூத்துக்குடி சென்று தூத்துக்குடி மற்றும் நெல்லை பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். விமானம் வாயிலாக தமிழக முதல்வர் செல்ல உள்ளார். இந்த நிலையில் இன்று காலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மையத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு மூலமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று இரவு மதுரை செல்ல இருந்த அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டு நாளை காலை நேரடியாகவே தமிழக முதல்வர் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். வினோதினி, விவரங்களுக்கு நன்றி மாயா.